இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, இந்த அருமையான தினத்தில் ஜூலை மாதம் 22ஆம் தேதி உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்றைய மன்னா குடும்பத்திலிருந்து. என்ன ஃபாதர் திடீரென்று நன்றி கலந்த வணக்கம் அப்படி என்று சொல்கிறீங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். அன்புமிக்கவர்களே, இன்றைய மன்னா தொடங்கி 4 ஆண்டுகள் வருகிற ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி வந்தால் 4 ஆண்டுகள் நிறைவு பெற போகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த 4 ஆண்டுகளில் இன்றைக்கு இறைவன் நமக்கு 25,000 இன்றைய மன்னா உறவுகளை இன்றைய மன்னாவினுடைய உறுப்பினர்களாக, நம்முடைய இந்த யூடியூப் சேனலினுடைய சப்ஸ்கிரைபர்களாக இறைவன் கொடுத்திருக்கிறார். உங்களுடைய பேராதரவுக்கும் உங்களுடைய அன்பிற்கும் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கும் தலைவணங்கி நன்றி கூறுகிறேன். காரணம், என்னுடைய இந்த குருத்துவ வாழ்வினுடைய விருது வாக்காக தொடக்க நூல் 12 2வது மண்ணுலகிற்கு நீ ஆசியாக விளங்குவாய் அப்படி என்று ஆபிரகாமை கடவுள் வாழ்த்தியதாக வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, என்னுடைய இந்த குருத்துவ துறவர வாழ்வில் எல்லா வகையிலுமே மக்களுக்கு, இந்த மண்ணுலகுக்கு ஆசியாக விளங்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு எடுத்த ஒரு சிறிய முயற்சி தான் இந்த இன்றைய மன்னா இறை வார்த்தை பகிர்வு, இல்லம் தோறும் இறை வார்த்தை என்கிற இந்த முயற்சிக்கு நீங்கள் கொடுத்த பேராதரவுக்கு உண்மையாகவே கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இன்றைய மன்னா குடும்பத்திலிருந்து என்னோடு பணி செய்கிற, என்னோடு உழைக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். அதோடு கூடிய இன்றைய மன்னாவினுடைய உறவுகளாகிய உங்களுக்கும் உங்களுடைய பேர் ஆதரவுக்கும் நன்றி. தொடர்ந்து இறை வார்த்தையை சமூக வலைதளங்களில் உறக்க ஒலிக்கச் செய்வோம். இறைவனுடைய பிரசன்னத்தை எல்லோருக்கும் கொண்டு செல்வோம். தாயாம் திரு அவை ஜூலை மாதம் 22ஆம் தேதி புனித மகதலேன் மரியா என்பவருடைய விழாவை கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இயேசுவினுடைய பெண் சீடர்களில் முதன்மையானவரும் இயேசுவை நெஞ்சுக்கு நெருக்கமாக அன்பு செய்த ஒரு அழகான புனிதை தான் மகதலேன் மரியா. அன்புமிக்கவர்களே, இந்த மகதலேன் மரியாளை இயேசு எவ்வளவு அன்பு செய்தார், நமது ஆண்டவர் இயேசுவை மகதலேன் மரியா எவ்வளவு அன்பு செய்தார் என்பதற்கு சான்றாக இயேசு உயிர்த்த பின் முதலாக மகதலேன் மரியாளுக்கு காட்சி தந்தார் என்கிற விவிலிய உண்மையே மகதலேன் மரியா எவ்வளவுக்கு எவ்வளவு நமது ஆண்டவர் இயேசுவை நேசித்தார், அந்த நேசித்ததின் ஒரு பலனாக ஆண்டவருடைய உயிர்ப்பின் முதல் காட்சியை பெற்றார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அன்புமிக்கவர்களே, இந்த மகதலேன் மரியாள் எருசலேமுக்கு அருகில் இருக்கிற மகதலா அப்படி என்கிற ஒரு ஊரில் பிறந்தவராகவும், இவருடைய சகோதரர் லாசர் மற்றும் சகோதரி மார்த்தா இவர்கள் இருவருமே இயேசுவுக்கு நெருக்கமானவர்களாக இருந்ததாகவும் நம்ம விவிலியத்தில் வாசிக்கிறோம். இந்த மகதலா மரியாளிடமிருந்து தான் இயேசு பல்வகை பேய்களை ஓட்டினார். அவளுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்தால் அந்த பாவ மன்னிப்பின் பரிசாகத்தான் மகதலேன் மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய பாதங்களை நறுமண தைலத்தால் கழுவி தன்னுடைய கூந்தலால் துடைத்து அதை தாட்சியோடு முத்தமிட்டு தன்னுடைய அன்பை இயேசுவுக்கு வெளிப்படுத்தினார் என்று விவிலியத்தில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த மகதலேன் மரியா இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு பிரான்சு தேசத்திற்கு தப்பி ஓடி சென்றதாகவும், அங்கே விசுவாசத்தில் இறை அன்பில் இயேசுவை அன்பு செய்வதில் மற்றும் இயேசுவை பற்றி அறிவிப்பதில் தன்னுடைய வாழ்நாளை செலவிட்டு கடைசியில் இறைவனடி சேர்ந்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையை பற்றி நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த மகதலா மரியாவினுடைய வாழ்வு நமக்கு என்ன பாடத்தை சொல்லித்தரும் அப்படி என்று சிந்தித்து கொண்டிருந்த பொழுது இன்றைய நற்செய்தி வாசகத்திலேயே நமக்கான முதல் பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விடியற் காலையில் மகதலா மரியா இயேசுவினுடைய உடலிற்கு நறுமண தைலங்கள் பூசுவதற்காக கல்லறைக்கு வருகிறார். ஆனால் கல்லறையில் அவருக்கு அதிர்ச்சி காத்திருக்கிறது. இயேசுவினுடைய உடல் அங்கே இல்லை. மாறாக 2 வானதூதர்கள் அவர் இங்கே இல்லை அப்படிங்கிற செய்தியை சொல்லுகிறார்கள். வேதனை உற்றவளாய் அந்த இடத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக
அவள் பட்ட வேதனையை, இயேசுவினுடைய திருமுகத்தை காண வேண்டும் என்கிற அந்த ஆர்வத்தை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள முடியும். அன்புமிக்கவர்களே, வாழ்க்கையில் துன்பங்கள் வருகிற நேரத்தில், வேதனைகள் வருகிற நேரத்தில் ஆண்டவருடைய திருமுக தரிசனத்திற்காக நாம் ஏங்குகிறோமா அல்லது மனிதர்களுடைய ஆறுதலுக்காக ஏங்குகிறோமா என்கிற அடிப்படையான கேள்வியை கேட்கத்தான் இறைவன் இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் இந்த மனிதர்கள் நம்மை காட்டி கொடுப்பார்கள், இந்த மனிதர்கள் நம்மை விட்டு போவார்கள், இந்த மனிதர்கள் நம்மை ஏமாற்றுவார்கள், இந்த மனிதர்கள் நம்மை கைவிட்டு விடுவார்கள். ஆனால் இறைவனுடைய திருமுக தரிசனத்தை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் இறை பிரசன்னம் நிச்சயமாக ஆறுதலை தரும், தேறுதலை தரும் என்கிற செய்தியைத்தான் முதல் செய்தியாக இன்றைக்கு புனித மகதலேன் மரியாள் இயேசுவை காண வேண்டும் என்கிற அந்த ஆர்வத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது ஒரு செய்தி என்பது, மகதலேன் மரியாள் தன்னுடைய துன்ப துயர நேரத்தில் ஆண்டவரை கண்டுகொள்ள முடியாத ஒரு சூழலில் இருக்கிறார். அந்த இடத்துல இயேசு அவருடைய அருகில் இருந்தாலும் தன்னுடைய துன்பம், தன்னுடைய துயர், தன்னுடைய மனவேதனை, தன்னுடைய மன இறுக்கம், மன அழுத்தம் இவற்றின் காரணமாக இயேசு அருகில் இருந்தால் கூட மகதலேன் மரியாவால் இயேசுவை கண்டுகொள்ள முடியவில்லை. அன்புமிக்கவர்களே, இந்த இடத்துல தான் இறைவன் கொடுக்கிற இரண்டாவது செய்தி. நாம் துன்பத்தில் இருக்கிற நேரத்தில், துயரத்தில் இருக்கிற நேரத்தில், மனவேதனையில் இருக்கிற நேரத்தில் இறைவன் நம்மையும் பார்த்து மகதலா மரியாவை அழைத்தது போல மரியா அப்படி என்று அழைப்பார். நம்முடைய பெயரை சொல்லி அழைப்பார். அந்த நேரத்தில் மகதலா மரியா இயேசுவினுடைய குரலை கண்டுகொண்டு ரபூனி அப்படி என்று இயேசுவை ஆறத் தழுவ முயன்றது போல நாமும் இயேசுவினுடைய குரலை நம்முடைய துன்ப நேரங்களில், கஷ்டமான சூழ்நிலைகளில், கைவிடப்பட்டதாக உணர்கிற அந்த நேரங்களில் இயேசுவின் குரலை கண்டுகொள்கிறோமா என்கிற ஆன்ம சோதனையோடு துன்ப நேரங்களில்தான் இறைவனுடைய குரலை கண்டுகொள்கிற ஞானத்தை இறைவன் நமக்கு தர வேண்டுமாய் ஆன்மீகத்தில் ஒன்றிணைந்து இருக்க இன்றைக்கு இறைவனிடத்தில் நம்ம மன்றாடி ஜெபிப்போம். மூன்றாவது ஒரு செய்தியாக, அன்புமிக்கவர்களே, விவிலியத்தில் நம்ம வாசிக்கிறோம், இயேசு முதலாக மகதலேன் மரியாளுக்கு காட்சி கொடுத்த பிறகு இந்த மகதலேன் மரியாள் தான் சீடர்களுக்கும் திருத்தூதர்களுக்கும் முதலாக உயிர்த்த இயேசுவினுடைய செய்தியை கொண்டு சென்றார் என்பது விவிலிய வரலாற்று உண்மை. ஆம் அன்புமிக்கவர்களே, இவள் பெண்தானே அப்படின்னு நினைத்து இந்த பெண் பேய் பிடித்தவள், ஒழுக்கக்கேடானவள், ஆண் சமூகத்திற்கு அடிமையாக இருக்க வேண்டியவள் என்று நினைத்து கொண்டிருந்த அந்த ஆணாதிக்க சமுதாயத்திற்கு ஒரு சம்மட்டி அடியாக பாவியென்று அழைக்கப்பட்ட மகதலேன் மரியாள் மனம் மாறியவளாய் இயேசுவை கண்டுகொண்டு இயேசுவினுடைய குரலை கேட்டு இயேசுவினுடைய உயிர்ப்பின் செய்தியை அறிவிக்க சென்ற முதல் நற்செய்தி அறிவிப்பாளர். இந்த அழகான உண்மையை ஏற்றவர்களாய் இயேசுவை காண தேடுவோம். இயேசுவினுடைய குரலை துன்ப வேளைகளில், கஷ்டமான நேரங்களில் புரிந்து கொள்வோம், அறிந்து கொள்வோம். இயேசுவை உணர்ந்தவர்களாய், இயேசுவின் அன்பில் திளைத்தவர்களாய், இயேசுவை பற்றி நம்முடைய வாழ்வாலும் வார்த்தையாலும் ஒவ்வொரு நாளும் அறிவிக்கின்ற வாழும் சாட்சிகளாய் இன்றே மாறுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.